எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு அருமையான செய்தியோடு தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்டிமேஷன் லெட்டர் வந்து எக்ஸாமினர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் அவங்களுக்கான ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஓகே, அந்த லெட்டரில் இருக்க ஒரு கிளியரான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் செக்யூர்டு மினிமம் குவாலிஃபிகேஷனான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லோரும் இந்தந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நியூஸ். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன், வாட் இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப் எக்ஸாமினர்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணகிரியோட ஜூனியர் பெய்லிஃப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து 50 மதிப்பெண், அதில் குறைந்தபட்ச மதிப்பெண் 20 நீங்கள் எடுத்துருக்கணும். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ், அதில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் 48 எடுத்துருக்கணும். ஸோ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்தவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு க்யூரியாசிட்டி, என்ன ரிசல்ட் எப்போ வரும், அந்த க்யூரியாசிட்டி இன்னும் வரைக்கும் எல்லாருக்கும் மாறாமல் அப்படியே போயிட்டுருக்கு. கட் ஆஃப் இதாண்டா இவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல், இந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்லாம் உண்மைதானா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் யார் செலெக்ஷன் லிஸ்ட்னு வெளியிடுறோம், இந்த மாதிரியான ஒரு ஃபாலோயிங்ஸ் தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு. ஓகே டன், இங்கே பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடிக்கு எப்போனா 3/2 மண்டே 6 மணிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகே, அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப் டு டிகிரி லெவல், தென் ஃபிசிக்கலி சேலஞ்சா இல்லை டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அண்ட் தென் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அண்ட் தென் ப்ரியாரிட்டி, எக்ஸ் ஆர்மியா இல்லை விடோவா இல்லை ப்ரியாரிட்டி, கொரோனாவில் டெத் ஆகிருக்காங்களா, இந்த மாதிரி ப்ரியாரிட்டியான சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வைப்பாரா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான வாய்ப்பு. ஒரு இப்போ படிக்கும்போதே ஒரு அழகாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இது வரைக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கியா வச்சுருக்கலையா அதெல்லாம் தெரியல. நீ வந்து காமன் அந்த எக்ஸாமில் வந்து நீ பாஸ் பண்ணியிருக்க. ஒருவேளை இப்போ கூட நீ படித்த ஒருவேளை அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்த அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை போய் வாங்கி அதை அப்லோட் பண்ண, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கடவுள் மாதிரியா அவங்க வந்து இதில் எனக்கு அப்படி தான் தோணுது. ஒருவேளை யாராவது அந்த சர்டிஃபிகேட் வைக்காமல் மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்சிசி அந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட். If a candidate failed to upload the required documents within stipulated time, shall not be entitled any further extension of time, and his claim based such document shall not be entertained as per note to SA number notification 75. So, in the above said document should be uploaded by using the login credential, only sending through email or any other mode of communication will not be entertained considered. The said document shall be in black and white only, and the details in the said document should be visible and clear. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க மை டியர் உறவுகளே, நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த மினிமம் மார்க் வந்து எடுத்துருக்கீங்க, ஓகே, எடுத்துகிட்டு இந்தந்த சர்டிஃபிகேட்னா உங்கள்கிட்ட இருக்க, ஒரு வேளை நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதற்கான அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். ஸோ நிறையா பேருக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஒருவேளை உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் அக்காவோ இல்லை உங்கள் மனைவியோ இதுக்கு அப்ளை பண்ணி அதை அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். தயவு செஞ்சு உங்கள் உறவுகளுக்கு வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சரியா, அவங்களோட ஒரு ஃப்யூச்சர் வந்து ஏன்னா தெரியாது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது. இப்போ ஒருத்தவங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி உள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்கன்னு, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இதை பற்றியான அந்த அவேர்னஸ் தெரியாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சரி ரைட்டு நம்ம நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து எடுத்து சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதுக்கு தான் நான் அந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பபாய், டேக் கேர். அடுத்த லெட்டர் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.